வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் நம்ம வெட்டி வச்சோம்ல, இதை தச்சாச்சு. இந்த பாருங்க, இதே அளவுக்கு தான் நம்ம தச்சுருக்கோம். இதான் அளவு ப்ளவுஸு, ஓகேவா? இது வந்து இடுப்பு சுற்றளவு கரெக்டாக தைச்சிட்டோமா? இடுப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கையோட அளவு, இடுப்போட அளவு எல்லாமே நம்ம அளவு பார்க்கணும். அப்படின்னா தச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்டில் இருந்து இப்படி பிடிச்சி, அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்லேயும் பிடிச்சிக்கணும். பிடிச்சி தான் இந்த பின்பக்க அளவை பார்க்கணும். பார்க்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக தெரியுதா? இதுதான் பின்பக்கத்தோட அளவு. இப்படி எடுத்துக்கணும். அப்புறம் முன்பக்கம் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே இதுதான். ரொம்பவே சிம்பிளாக நல்லாவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் அளவுகள் எடுத்து வெட்டி தச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இது முன்பக்கம். அப்புறம் இந்த சைடும் அதான். மொத்தத்தில் பார்த்தா நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட அளவுக்கு 34 இன்ச்சு சொன்னேன்ல, அந்த அளவு. இப்போது இந்த ப்ளவுஸும் நான் தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸும் நான் தான் தைச்சி கொடுத்தேன். ஃபுல்லாக ஓவர்லாக்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், ஓவர்லாக் மிஷின் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒர்க்கு பாருங்கள். அதான் எங்களோட ஓவர்லாக் மிஷின். இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டோம். தச்சுட்டு இருந்தாலும் சாதா ப்ளவுஸு வேணாம் ஓவர்லாக்குன்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் நல்லா ஓவர்லாக்லாம் போட்டு தைச்சி கொடுக்குறீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்து விட்டேன். அதனால தான் அண்ணனை வர சொல்லி கொடுத்து விட்டேன் அப்படின்னாங்க. சரிம்மா நான் ஓவர்லாக்கு தானேம்மா, அந்த போட்டு தரேம்மான்ட்டு பாருங்கள், ஓவர்லாக்கும் போட்டாச்சு. நீங்கள் நல்லா தைக்கிறீங்கன்னு தான் நான் தேடி எங்கள் ஊரில் எத்தனை டெய்லர் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட கொடுத்து விட்ருக்கேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிம்மா நான் தைச்சி கொடுத்து வரேம்மா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரே அளவுக்கு தைச்சிட்டோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய தையல் மிஷின், என்னுடைய தெய்வம். ஓகே, பாய்.